அந்த ஷோ பார்த்துட்டு எனக்கு ஒரு மாரி எல்லாருமே அது நெறைய பேர் அதுக்கு கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. சரி இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணேன். கீதாஞ்சலின்னு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க அந்த ஷோக்கு. அவங்க மட்டும் தான். அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் அதாவது போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டர் னால பாதிக்கப்பட்டு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட எபிசோட் பார்க்கும்போது இருக்குல்ல, ஒரு மாரி மனசுக்கு என்னவோ பண்ணுச்சு. நம்மள சுத்தி இருக்கிறவங்க கூட அந்த மாரி நெறைய பேர் வந்து இருப்பாங்க. நமக்கு அது நம்ம நோட்டீஸே பண்ண மாட்டோம். சரி அத பத்தி பேசலாம். அட்லீஸ்ட் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க இதுல இருப்பாங்களோ, அந்த கோணத்துல நம்ம யோசிக்கலாம் இல்லையா? அதுக்கோசரம் தான் நான் இத பத்தி பேசணும்னு நெனச்சேன். அந்த கீதாஞ்சலிங்கிறவங்களுக்கு வந்து லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு 18, 19 இயர்ஸ்ல வந்து அவங்க ஏதோ துணி காய வைக்கும்போது கீழ விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு காலெல்லாம் பேரலிசிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி இருந்திருக்காங்க. அ அம்மா, அப்பா எதிர்ப்புக்கெல்லாம் மீறி இதுவா இருந்தும் அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேரும் மியூச்சுவலா கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அம்மா, அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவங்க வந்து அத மீறி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா அட் ஒன் பாயிண்ட்ல வந்து அந்த கல்யாணம் பண்ணினவர் வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. இது எல்லாமே அவங்களுக்குள்ள சைக்காலஜிக்கலா பாதிச்சுட்டே இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து. அந்த லவ் ஸ்டோரி அவங்க விவரிச்ச விதமாகட்டும், அதே மாரி அவங்க அப்பாவுக்கு உண்டான அந்த பாண்ட் ஆகட்டும், அதே மாரி அவங்க மாமியாருக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பாண்ட விவரிச்சதாகட்டும், அந்த கீதாஞ்சலிங்கிற பொண்ணு வந்து பயங்கர குழந்தைத்தனமா இருந்தது அவங்களோட பேசினது. ரொம்ப பாவமா இருந்தது. நீங்க யாராவது பார்க்கலன்னா அந்த எபிசோட் போய் பாருங்க. ரொம்ப நமக்கே வந்து அப்படியே ஒரு மாரி மனசெல்லாம் புழியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்ட்ல கோவிடுக்கு அப்புறம் அவரு வந்து ரொம்ப குடிச்சு அவர் வந்து இறந்து போயிருக்காரு. அது வந்து அவங்களுக்கு பயங்கரமா பேக் டு பேக் அவங்க மாமியார், அவங்க அப்பா எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அது பயங்கர அவங்க டீட்டெயில்டா அத சொன்னாங்க. அது சொல்லும்போதே நமக்கு ஒவ்வொன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பகிர்ந்துக்கும் போதும், அவங்க ஹஸ்பண்டுக்கு கூட அவங்களுக்கு இருந்த பாண்டு, அவங்க அப்பா கூட அவங்களுக்கு இருந்த பாண்டு, அவங்க மாமியார் கூட அவங்களுக்கு இருந்த பாண்ட், அதெல்லாம் விவரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு மாரி மனசுக்கு சங்கடமா இருந்தது. அட் ஒன் பாயிண்ட்ல ஹஸ்பண்ட் இறக்குறாரு, அவங்க அப்பா இறக்குறாங்க, எல்லாரும் யாருமே இல்ல. இப்போ அவங்க அம்மா, அவங்க தங்கலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து சைக்கலாஜிக்கலா